ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் டிசைன் சாப்டர் பார்ப்போம். இந்த மிக்ஸ் டிசைனுக்கு நம்ம இந்தியன் கோட் ஆஃப் ப்ரொவேஷன் வந்து IS 10262 2019 அது அவங்க வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎஸ் கோடில் வந்து கைட்லைன்ஸ் இருக்குது. மிக்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு மிக்ஸ் டிசைன் என்னது, அதோட இன்க்ரீடியன்ஸை அதை ப்ரொப்போர்ஷனட்டாக சொல்கிறது, ரைட்டுங்களா? அப்படி அந்த கரெக்டான ப்ரொப்போர்ஷனட்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தபிள், டியூரபிள் அண்டு சர்ஃபேஸ் ஃபினிஷ் பெட்டராக இருக்கக்கூடிய ஒர்க்கபிள் கான்கிரீட் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதனால் எக்கனாமிக்கலாக மெட்டீரியல்லாம் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணும்போது எக்கனாமிக்கலான டிசைன் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம பண்ணுறது மிக்ஸ் டிசைனு. மிக்ஸ் டிசைன் பண்ணாமல் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த பேசிஸில் ரெண்டு தான் சொல்லுவோம். ஒன்று வந்து நாமினல் மிக்ஸ், இன்னொன்று டிசைன் மிக்ஸ். நாமினல் மிக்ஸ்னால் நம்ம அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு இருக்காது, நார்மல் ரெசிடென்ஷியல் ஒர்க், இது மாதிரி ரெசிடென்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரில M20 அண்ட் லோவர் கிரேடாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸ் டிசைனே பண்ண மாட்டோம். மிக்ஸ் டிசைன் இப்போ ஆக்சுவல் அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மெட்டீரியல் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அது என்ன கண்டிஷனில் இப்போதைக்கு இருக்குன்னு அதுக்கேற்றப்பில் ப்ரொப்போர்ஷனாக அரைவ் பண்ணுறது. பட் ஆனால் இப்போ நாமினல் மிக்ஸ்னால் அப்படி கிடையாது. மெட்டீரியலோட குவாலிட்டியில் ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ண போகிறது. சிம்பிளி சிமெண்ட் இவ்வளோ குவான்டிட்டியாக இவ்வளோ வால்யூம் பேசிஸில் மட்டும்தான் எடுக்கணும். இது இப்போ நார்மலாக M20 அப்படின்லாம் சொன்னால் 1:1.5:3. சிம்பிளி அந்த சாண்ட் வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதில் வாட்டர் இருக்கா, அது ரொம்ப ஓகே, வாட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா பல்கிங்காக. மற்றபடி அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எந்த அளவுக்கு, மற்றபடி எவ்வளோ ஸ்ட்ரென்த் டார்கெட் நம்ம எதிர்பார்க்குறோம், அந்த மாதிரி பெருசாக எதுவுமே பண்ணாமல் 1:1.5:3 அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 1.5 மூட்டை ஃபைன் அக்ரிகேட், 3 மூட்டை வந்து கோர்ஸ் அக்ரிகேட். ஸோ இந்த மாதிரி போட்டு சிம்பிளி போட்டுரும். ஸோ இது பண்ணும்போது ஆக்சுவலாக இது ஹையர் சைடாக இருக்கும் சிமெண்ட் கண்டென்ட்டு. இது கொஞ்சம் அன்எக்கனாமிக்கல் வால்யூம் பேசிஸ். பட் டிசைன் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது M20 அண்ட் அதை விட ஹையராக இருக்கிறது. நார்மலாக M20க்கு சில இடத்துல அதை விட கம்மியான கிரேடுக்கு அவங்க நீட் இருந்தால் பண்ணிப்பாங்க. பட் இது ப்ராக்டிக்கலாக சொல்லும் போது M20 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா மிக்ஸ் டிசைன் பண்ணுங்கள். நம்ம ப்ரொவிஷன் கோட்லேயும் இருக்காது. நம்ம இந்த IS 456 பார்ப்போம், அதில் வந்து அப் டு 20 வரைக்கும் M20 வரைக்கும் தான் அந்த ப்ரொவிஷனே கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபைன் அக்ரிகேட் சேர்க்கலாம், கோர்ஸ் அக்ரிகேட் சேர்க்கலாம் அப்படின்றது M20 வரைக்கும் தான் சொல்லியிருக்கு. அதனால தான் M20 அண்ட் லோவராக இருந்தால் நாமினல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட ஹையர் கிரேட் நீங்கள் போகிறீங்கன்னா வால்யூம் டிசைன் பேசிஸில் பண்ணிக்கலாம். டிசைன் பேசிஸில் பண்ணும்போது எல்லாமே வெயிட் பேட்சிங்காக தான் இருக்கணும். அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து வெயிட் பேசிஸில் இருக்கும் நார்மலாக. சரிங்க, இப்போ அந்த IS 456 என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம M5லேருந்து M20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறது M15, M20. நார்மலாக RCCலாம் எடுத்துனா M20 இதுதான் யூஸ் பண்ணணும், மினிமம் ரெக்குயர்மெண்ட். இதுக்கு ஒவ்வொரு ப்ரொப்போர்ஷனேட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம M20 எடுத்துக்கலாம் 1:1.5:3, 1, 1, 3 அப்படின்னு இருக்குன்னா இதெல்லாம் வந்து வால்யூம் பேசிஸில் சொல்கிறது, வால்யூம் பேசிஸில், ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம கோடல் ப்ரொவிஷனில் வந்து இது வால்யூம் பேசிஸ்லாம் அவங்க மென்ஷனே பண்ண மாட்டாங்க, அது சஜஷனே கொடுக்கலாம். ஏன்னா அந்த வால்யூம் பேசிஸில் அந்த அக்ரிகேட் வந்து மாறும். எப்படி சொல்கிறதுனா அதில் இருக்க மாய்ச்சரை பொறுத்து, அதில் சைஸை பொறுத்து, அது உள்ளுக்கு டெவலப் வாய்ட்ஸ்லாம் மாறிடும். ஸோ அதனால் வெயிட் பேசிஸ் தான் கொடுத்துருக்கு. என்னென்னா M20 கிரேடாக இருந்ததுன்னா 1 பேக் ஆஃப் சிமெண்ட்டுக்கு, 1 பேக்னா எவ்வளோ, 50 kg. 50 kg சிமெண்ட்டுக்கு ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் லூஸாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா 250 kg, அவ்வளோதான். ஸோ ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும்னா கம்பைண்டாக 250 இருக்கணும். இந்த ரேஞ்ச், இந்த ரெண்டுக்குள்ள ப்ரொப்போர்ஷனேட் ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் எந்த ப்ரொப்போர்ஷனேட் இருக்கணும்னா அது அப்பர் லிமிட் 1:2.5, லோவர் லிமிட் 1:5, பட் நார்மலாக 1:2 நம்ம இந்த ரேஞ்சில் எடுப்போம். இது 1 மடங்கு ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் 2 மடங்கு அப்படின்னு எடுத்துருப்போம், ஓகேங்களா? ப்ளஸ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் பெர் 50 kg. 50 kg சிமெண்ட் எடுத்ததுக்கு என்ன வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்றது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. பட் நம்ம இந்த இதில் இருக்க ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ M20க்கு மட்டும் படிச்சிங்கன்னா எவ்வளோ லிட்டர், 30 லிட்டர். ஸோ பாருங்கள், நம்ம மறுபடியும் சொல்கிறேன். M20 கிரேட் நம்ம வீட்டு நார்மலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 250 என்ன பின்னாடி வரும் நீங்கள் பார்ப்போம் இருங்க. M20 கிரேட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரு மூட்டை சிமெண்ட் போடுறேன் அப்படின்னா ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் சேர்ந்து எவ்வளோ வரணும்னா 250 kg வெயிட் பேசிஸில் மெஷர் பண்ணால் நல்லது நம்மளுக்கு அங்கே, ஓகேங்களா? ஆனால் நம்ம 1:5:10 சொல்கிறது ரஃபாக வால்யூம் பேசிஸ், அது நல்லா புரிஞ்சுங்க. பட் அது கோடில் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் இருக்கும்போது 250 kg தேவை. ஸோ இப்போ இதை ப்ரொப்போர்ஷனேட் எடுத்துரும். இது 50 kg, இது 250/3. இது ஒரு ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் எத்தனை ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கும், 1:2 தான் சொன்னோம். ஃபைன் அக்ரிகேட் 250னா கோர்ஸ் அக்ரிகேட் இங்கே வரணுமா, ரைட்டு? ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் என்ன ப்ரொப்போர்ஷனில் இருக்குது, 1:2. சப்போஸ் ஃபைன் அக்ரிகேட் வந்து எக்ஸ்ன்ற ப்ரொப்போர்ஷனட்டாக வச்சுக்கலாம். இப்போ கோர்ஸ் அக்ரிகேட் 2x, அப்போ மொத்தமாக 3x சேர்ந்தால் 250. அப்போ எக்ஸ்ன்றது எவ்வளோ, 250/3. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். சிமெண்ட்டுக்கு வந்து 1, ஃபைன் அக்ரிகேட் எக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம், கோர்ஸ் அக்ரிகேட் 2xன்னு சொல்ல போகிறோம். அந்த மாதிரி எடுக்கும்போது 50, 250/3, 500/3. இது கொஞ்சம் ஈஸி தான், பட் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, 1:1.67
3.33. இதுதான் வெயிட் பேசிஸில் சொல்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. 1:1.5:3 அப்படின்னு நம்ம சொல்லி பழகிருப்போம். அது என்னென்னா வால்யூம் பேசிஸில் எடுக்கிறது. நாமினல் கொஞ்சம் லோவர் கிரேடாக இருக்குது அப்படின்னா நம்ம நாமினல் மிக்சரில் அந்த பேசிஸாக சொல்லிட்டு போயிடலாம். வால்யூம் பேசிஸில் ஒரு பின் இருக்கும், அதை வச்சு வெயிட் எடுத்து போட்டு முடிச்சிருவாங்க. பட் ரயில்வே ஒர்க்கு மேலே எடுக்கிறோம், இம்பார்ட்டண்டான ஒர்க்லாம் எடுக்கிறோம்னா அதெல்லாம் வெயிட் பேசிஸில் எடுக்கணும். இது ஒரு மடங்குன்னா அது 1 கேஜி எடுத்தோன்னா அது 1.67 கேஜி இருக்கணும். அடுத்தது வந்து 3.33 கேஜி இருக்கணும். ஸோ இந்த பேசிஸில் எடுக்கணும். இதுதான் வந்து வெயிட் பேசிஸ், இது வால்யூம் பேசிஸ். சப்போஸ் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். வால்யூம் பேசிஸ்லேருந்து வெயிட் பேசிஸில் மாற்றும் போது அந்த வேல்யூஸ் கொஞ்சம் ஹையர் சைடாக மூவ் ஆகும். ஓகே, சிமெண்ட்டோட குவான்டிட்டி கம்மி. இப்போ இது நீங்கள் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா 1.5 மூட்டைக்கு 1, இது 1.67 மூட்டை சாண்டுக்கு தான் ஒரு மூட்டை. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு சிமெண்ட் கண்டென்ட் வந்து கம்மி தான், லெஸ்ஸர் தான். இந்த இதுக்கு எடுத்தீங்கன்னா சிமெண்ட்டோட குவான்டிட்டி அதிகம். அதனால தான் நம்மளுக்கு வந்து வால்யூம் பேசிஸில் எடுக்கிறோம், நாமினல் மிக்ஸ் எடுக்கிறோம். நார்மலாக அது வந்து ஒரு அன்எக்கனாமிக்கலாக இருக்கும். பட் இதுவே இப்போவும் சொல்கிறது, நாமினல் மிக்ஸில் எடுக்கிறதுமே ஆனால் ஹையர் சைட் ஆஃப் சிமெண்ட் கண்டென்ட் தான். சரி, ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் இருக்குது. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஐஎஸ் 10262. மற்றதெல்லாம் டிஓஇ மெத்தட்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரான்மெண்ட், அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏசிஐலாம் இருக்கும், அது முக்கியம் கிடையாது. ரோட் நாட் 4 டெஸ்ட், IRC 44 அந்த இது இருக்குது. மற்றெல்லாம் நேம் சேக், அவ்வளோதான். இதில் என்ன சார் டிசைன் மிக்ஸராக என்ன தியரி நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் கண்டென்ட் வந்து குறைக்கணும். அந்த ஒரு ஐடியா யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த் அதிகமாகணும்னா வாட்டர் கண்டென்ட்டை குறைக்கணும், அந்த லாஜிக்கு. ஒர்க்கபிலிட்டி அதிகப்படுத்தணும்னா வாட்டர் கண்டென்ட்டை குறைக்கணும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே. ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும் என்ன பண்ணணும், வாட்டரை வந்து குறைக்கணும். ஆனால் ஒர்க்கபிலிட்டி அதிகப்படுத்தணும்னா வாட்டரை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அப்போ இது கான்ட்ராக்டாக இருக்குது. கரெக்டாக நம்ம ப்ரப்போர்ஷனாக வச்சா தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 பேசிஸில் தான் இந்த மிக்ஸ் டிசைன் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரென்த்ன்றது 28 டேஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணும்போது கிடைக்கிறது. ஒர்க்கபிலிட்டின்றது அன்றைக்கி நம்ம கான்க்ரீட் போடும்போது அது எந்த அளவுக்கு ஒர்க்கபிளாக இருக்குன்றது. ஸோ இது 2 பேராமீட்டருமே அது மீட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, என்னென்ன டேட்டா வேணுன்றது பின்னாடி பார்த்துக்கலாம், அது இப்போதைக்கு தேவைப்படாது. சரி, இப்போ இதில் வந்து இது மிக்ஸ் டிசைன் பற்றி படித்தனால இந்த ஒரு டேபிளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம எக்ஸ்போஷர் கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? எக்ஸ்போஷர் கண்டிஷனில் வந்து பார்த்தோன்னா நம்ம மைல்டு எக்ஸ்போஷர், மாட்ரேட், ஒரு 5 எக்ஸ்போஷர் பார்த்துருப்போம். இது ஒவ்வொன்றுக்குமே வந்து கிரேட், மினிமம் சிமெண்ட் கிரேட் எப்படி இருக்குது, நம்ம M20 RCCக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. RCCக்கு மட்டும் அங்கே நடத்திருப்பேன், PCCக்கு இங்கே இருக்குது, ரைட்? அது லெஃப்ட் ரைட் நோட்டில் கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன், மைல்டுனா எப்படி, மாட்ரேட் அதெல்லாம். அதனால் இங்கே இஷ்யூ கிடையாது. M20 கிரேட்லேருந்து M40 கிரேட் வரைக்கும் இப்படி இன்க்ரீஸ் ஆகணும். கிளியர் கவர் எந்த அளவுக்கு இருக்கணும், 20, 30, 45, 50, 75 இந்த மாதிரி சொல்லியிருப்போம். சிவியர் கண்டிஷன் வந்து M30 கிரேடை விட அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 mm அதிகப்படுத்திக்கலாம், 5 mm வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இதை எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே நம்மளுக்கு சிமெண்ட் கண்டென்ட் அடிக்கடி வருது இப்போல்லாம். ஸோ ஓகே, ஸோ 300 மைல்டு மாட்ரேட்டுக்கு 300 சிவியர் வெரி சிவியருக்கு இது ரெண்டும் ஒரே மாதிரி வரும், ரைட்டுங்களா? அதனால் அப்புறம் சிவியர் வெரி சிவியருக்கு வந்து மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.45 வரும், ரைட்? இப்போ ஏதாவது அங்கே பார்த்தீங்கன்னா பிசிசிக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா மைல்டுக்கு மினிமம் எந்த கூட அவங்க சஜஷன் நம்ம கோடில் கொடுக்கல. பட் இருந்தாலும் மினிமம் என்னது M10 எடுத்துக்கலாம். பட் கோடில் மென்ஷன் பண்ணல, IS456 இருக்குது இந்த டேபிள், IS456 மென்ஷன் பண்ணல. அப்புறம் வந்து மாட்ரேட்டுக்கு M15, M20, 20 இது ரெண்டும் ஒரே கிரேடாக கொடுத்துருப்பாங்க. சிவியர் வெரி சிவியர் இது கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இந்த எக்ஸ்போஷர் கண்டிஷன் இதை கொடுத்துருக்கோம். இது M25. ஸோ இதில் நீ படிக்க வேண்டியது என்னென்னா சிமெண்ட் கண்டென்ட்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. RCCக்கும் PCCக்கும் சிமெண்ட் கண்டென்ட் எப்படி வேரி ஆகுது. இதில் வந்து 220லேருந்து வரும், 220, 240, 250, 260. ஸோ இது நம்ம படித்து தான் ஆகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எப்படி, மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதுக்கு லிமிட்டுக்கு மேலே அதிகமாக போகக்கூடாது, தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. அதனால அது மேக்ஸிமம்னு சொல்கிறாங்க, மற்ற எல்லாமே மினிமமாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த டேபிளில் வந்து அடிஷ்னலாக படிக்கிறது அப்படின்னா அந்த சிமெண்ட் கண்டென்ட் மினிமமாக எவ்வளோ சிமெண்ட்டு, மேக்ஸிமம் எவ்வளோ வாட்ரு, PCCக்கு எப்படி இருக்குது, RCCக்கு எப்படி இருக்குது. ஸோ இதில் ஷார்ட்கட் எதாவது இருந்தால் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. பட்டு இது வந்து இருக்கிற டேட்டா, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்போஷர் கண்டிஷனை வச்சு தான் ஆக்சுவலாக எந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், அந்த பில்டிங் எந்த அளவுக்கு எந்ததுக்கு எக்ஸ்போஷராக இருக்குது, மாட்ரேட் மைல்டு எந்த கண்டிஷனில் அது இருக்குன்றதை பொறுத்து தான் மினிமமாக எவ்வளோ சிமெண்ட் கண்டென்ட், மேக்ஸிமம் எவ்வளோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நம்ம கொடுக்கணும் அப்படின்றது 2 பாயிண்ட்டை அங்கே கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மினிமமாக இவ்வளோ சிமெண்ட் கொடுக்கணும், மேக்ஸிமம் இவ்வளோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய மிக்ஸ் டிசைனில் வரும், நான் வரும்போது சொல்கிறேன்.
ஸோ IS 456 படி என்ன சொல்லியிருக்கேன்னா மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோனா 450 பார்த்துங்க. மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் 450 kg/m3. இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளையாஸ் ஜிஜிபிஎஸ் அது மாதிரிலாம் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. அது இல்லாமல் அந்த மினரல் அட்மிச்சர்ஸ் இல்லாமல் சிம்பிளி சிமெண்ட்னால மட்டும் எவ்வளோனா 450 kg/m3. பட் இதுவே இந்தியன் ரயில்வே எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா 550, ப்ரீஸ்ட்ரஸ் காங்கிரீட்டில் 530, அண்டர் வாட்டர் காங்கிரீட்டில் 350. இந்த வேல்யூ ஆனால் அதாவது ஒரே வேல்யூ மட்டும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோம். வேறு இதில் வேறு இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிமெண்ட் கண்டென்ட் அதிகமாக ரொம்ப போட்டோம்னா, சிமெண்ட் மட்டுமே அதிகமாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஷ்ரிங்கேஜ் இது அதிகமாக நடக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லிமிட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து சிமெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு மிக்சர் டிசைன் பண்ணும்போது இன்னொரு பேராமீட்டர் எது தேவைப்படும்னா கிரடேஷன் ஆஃப் அக்ரிகேட்ஸ். ஃபைன் அக்ரிகேட்டு, கோர்ஸ் அக்ரிகேட் அதை வந்து மெஷர் பண்ணி எடுக்கணும், சீவ் பண்ணி எடுக்கணும்ல, அந்த இது கிரடேஷன் சொல்லுவோம். அதில் ஃபைன் அக்ரிகேட் இருந்தால் ஜோனிங் பிரிக்கணும். ஃபைன் அக்ரிகேட்டை நார்மலாக 4 ஜோன் சொல்லுவோம். Zone 1, Zone 2, Zone 3, Zone 4ன்னு. இதுக்கு வந்து ஒரு IS 383 2016 கோட் ப்ரொவிஷன் படி முன்னாடியே சொல்லியிருக்கேன். லைட்டாக 4 ஜோன் இருக்குது. அது எது மட்டும் தான் நம்மளுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அலவுடு. Zone 2, Zone 3 கொஞ்சம் ஓகே, Zone 2 தான் மெயினாகவே. Zone 1 வந்து ரொம்பவே போக போக வந்து ரொம்ப ஃபைனராக இருக்கும், கொஞ்சம் கோர்ஸராக இருக்கும். Zone 1, Zone 4 ரொம்ப ஃபைனர். ஸோ Zone 2 தான் அலவுடு. ஸோ இந்த இதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அதில் வந்து 600 மைக்ரான்ஸ் சீவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி படிக்க சொல்லும்போது நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் 600 மைக்ரான் சீவுக்கு எவ்வளவு இந்த ஒவ்வொரு கிரேடுக்கும் எவ்வளோ ரேஞ்ச் பர்சன்டேஜ் ஆஃப் ரேஞ்செலாம் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் கண்டிப்பாக படிக்கணும். எல்லா சீவுக்கும் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் 600 மைக்ரான் சீவ் தான் பேஸை வச்சுட்டு அதை வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்படி ஃபஸ்ட் எடுத்தோடனே 600 இது சொல்லும் போது டக்குன்னு புரியுமான்னு தெரியல. பட் பாருங்கள், அதாவது Zone 1, Zone 2, Zone 3 இப்படி இருக்குன்னா வேறு நிறைய சீவ் கொடுத்துருப்பாங்க. அதில் 600 மைக்ரான் சீவ் இருக்கும். அதை மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட பர்சன்டேஜ் இப்போ இவ்வளோ 30% ஃபால் ஆகுது அப்படின்னா இது 50 to 60 அப்படி சம்திங் ஏதாவது கொடுத்துருந்தா நம்ம 40%னா ஓகே. இப்போ Zone 2 நம்ம ரெஃபர் பண்ணலான்னு பார்ப்போம். அப்போ எடுத்தோடனே Zone 2 கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். மற்றதையும் செக் பண்ணணும். மற்றதுலையுமே வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மற்ற சீவில் இருக்கிற ரீட்டைனான குவான்டிட்டியுமே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்கலாம்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்குமே 5% அலவன்ஸ் கொடுக்கலாம் மற்றதில். பட் டோட்டலாக இது மாதிரி எவ்வளோ அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் 10% மேலே கொடுத்துருக்க கூடாது. ஓகே, அது புரியலாட்டு நான் நேரில் இருக்கும்போது சொல்கிறேன். ஓகேவா, பின்னாடி வந்தால் நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ இண்டிவிஜுவல் அலவன்ஸ் வந்து 600 மைக்ரானை வந்து பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கணும், பேஸாக எடுத்துக்கணும். அதை வச்சு தான் நம்ம Zone 1, Zone 2, Zone 3 கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம். Zone 2லேயே வந்துச்சு 600 மைக்ரான் விழுதுன்னா அதை மட்டுமே வச்சுட்டு முடிவு பண்ணிட முடியாது. மற்றதையும் செக் பண்ணணும், மற்ற சீவையும் செக் பண்ணணும். மற்ற சீவில் இருக்கிறது எல்லாமே அந்த லிமிட்டுக்குள்ளே தான் பர்ஃபெக்ட். பட் ஆனால் அது மிஸ் ஆக சான்ஸ் இருக்கும். அந்த வேரியேஷன் எவ்வளோ இருக்க சான்ஸ் இருக்குன்னா ஒரு 5% வேரியேஷன் இருக்கலாம் இண்டிவிஜுவல் சீவுக்கு. இப்படி ஓவராலாக நீங்கள் 5 மொத்தமாக ஒரு இதில் 5, ஒரு இதில் 2, ஒரு இதில் 1 அப்படின்னு அந்த வேரியேஷனை பண்ணி டோட்டல் எவ்வளோ வேரியேஷனுக்குள்ளே தான் இருந்திருக்கணும், 10% தான் இருந்திருக்கணும். அதுபடி தான் நம்ம ஜோனிங்கை பிரிக்கணும். இது 150 சில க்ரஷ்டு ஸ்டோனு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் பற்றி உங்களுக்கு தேவைப்படாது விட்டுருங்க. மற்ற எல்லா சீவுக்கும் 5% சொல்கிறேன்ல, அந்த 150 மைக்ரான் மட்டும் 20% வச்சுருப்பாங்க அந்த லிமிட், அந்த சீலிங் லிமிட்டு. பட் தேவையில்லை. இப்போ நம்ம பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம்னா இந்த சீவ் அனாலிசிஸ் பண்ணும்போது இப்போ Zone 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா ஒவ்வொரு சீவ்லையும் இவ்வளோ பர்சன்டேஜ் 20% ஃபஸ்ட்டு இருக்கணும், 150 மைக்ரானில் இவ்வளோ இருக்கணும், 600 மைக்ரான் இவ்வளோ இருக்கணும். அந்த பர்ஃபெக்டான ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது நல்லா அக்ரிகேட்லாம் பேக்டாக போயிட்டு நல்ல ஒரு வெல் கிரேடடாக நம்மளுக்கு வந்து நிற்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அதை வாய்ட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு சிமெண்ட் பேஸ்ட் ஆப்டிமமான சிமெண்ட் பேஸ்ட் வரும். நம்ம எக்கனாமிக்கலான ஒரு மிக்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இது பண்ணுறாங்க. அந்த Zone 2ல் வரந்தால் நம்மளுக்கு வந்து ஆப்டிமமான மிக்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப கோர்ஸராக இருக்கவும் கூடாது, ரொம்ப ஃபைனராகவும் இருக்கக்கூடாது, இன்பிட்வீனில் இருக்கணும் அப்படின்றது அங்கே எய்மு. இது ஃபைன் அக்ரிகேட்டுக்கு. கோர்ஸ் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரிய பெரிய கல்லாக இருக்கும் இல்லைங்க, அந்த இதுகளுக்கு வந்து கிரடேஷன் கர்வுன்னு சொல்லுவோம். எஸ் கர்வுமே ஒன்று கிரடேஷன் கர்வு போடுவோம். இதில் இருந்து நார்மலாக எஃப்எம் வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த நார்மலாக எஃப்எம் வேல்யூன்றது இப்போ கோர்ஸ் அக்ரிகேட்னா 5, 6, 7 அந்த ரேஞ்சுக்குள்ளே மேலே இருக்கணும். 6, 7 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்தால் நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ கோர்ஸ் அக்ரிகேட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து கோர்ஸ் அக்ரிகேட்டில் வந்து அதோட சைஸ் வந்து லார்ஜ் சைஸாக இருந்தால் ரொம்பவே நல்லது. பெரிய பெரிய அக்ரிகேட்டாக கோர்ஸ் அக்ரிகேட் இருந்தால் நல்லது. அது சின்ன சின்னதாக போட்டோம்னா நம்ம சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும், வாட்டர் அதிகமாக தேவைப்படும், சிமெண்ட் பேஸ்ட் அதிகமாக தேவைப்படும், ஒர்க்கபிலிட்டியும் குறையும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கோர்ஸ் அக்ரிகேட் அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது கோர்ஸ் அக்ரிகேட் சைஸ் ஷுட் பி லார்ஜஸ்ட் பாசிபிள் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒர்க்கபிலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். சிமெண்ட் பேஸ்ட்டையும் கொஞ்சம் குறைக்க முடியும். வாய்ட்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டு ஒன்று இருக்கும், பார்த்துக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சொன்னாலும் பேசிக் என்னென்னா தேவைன்ற மாதிரி. இப்போ தான் டிசைன் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்.
ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்னு ஒன்று நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். எஃப்டி எவ்வளோ நம்ம இப்போ மிக்ஸ் டிசைன் பண்ணும்போது எவ்வளோ டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா அது எஃப்டின்னு சொல்லுவோம். அது நார்மலாக எஃப்சிகே ப்ளஸ் கேஎஸ் ஆர் எஃப்சிகே ப்ளஸ் எக்ஸ் ஒரு அசியூம்டு வேரியேஷன் வேல்யூ எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஃபேக்டர்னு இந்த இதெல்லாம் வச்சு பெருசாக கேட்க போகிறதில்ல. எஃப்சிகே ப்ளஸ் கேஎஸ் ஓகேங்களா. எஃப்சிகேன்ற ஆவரேஜ் ஸ்ட்ரென்த்து, கேரக்டரிஸ்டிக் கம்பல்சிவ் ஸ்ட்ரென்த்து. நம்ம நார்மலாக கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்னா IS-456 படி எவ்வளவு வந்து நம்ம எதிர்பார்க்குற லிமிட்டோட வராமல் போகலாம் அப்படின்னா 5% அலவுடு. ஸோ கேன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோஎஃபிஷியன்ட். அப்போ அந்த கேன்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோஎஃபிஷியன்ட், எஸ்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், நம்ம எதிர்பார்க்குற வேல்யூட வேரியேஷன் வரக்கூடிய ஸ்ட்ரென்த் வேல்யூ. ஸோ அந்த கேன்றது என்னது ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா. நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து எரர் வந்து பெர்மிசிபிள் எரர், நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டை விட இல்லாமல் போகிறது வந்து 5% சொல்கிறோம்ல. இந்த 5%னா நம்ம அந்த கே வேல்யூ 1.65. ஸோ எஃப்டி ஈக்குவல் டு எஃப்சிகே ப்ளஸ் 1.65 எஸ்ன்னு சொல்லிடலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம். இது ஸ்டாண்டர்டாக பட் இதில் கொஸ்டினில் பர்பஸாகவே சொல்கிறாங்க 50% அலவுடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது பாருங்கள் கே வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0. ஸோ டார்கெட் ஸ்ட்ரென்த் எதுக்கு வந்துடும் உங்களுக்கு எஃப்சிகே. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து 50% வரலாம், 50% வராமையும் போகலாம்ப்பா அப்படின்னா நம்ம எதை தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா டார்கெட் பண்ணுற ஸ்ட்ரென்த்து கேரக்டரிஸ்டிக் கம்பல்சிவ் ஸ்ட்ரென்த்து தான். ஆனால் 5% தான் ஃபாலோ ஆகும். 5% அதை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறது கொஞ்சம் அதோட அதிக ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோஎஃபிஷியன்ட் 1.65 யூஸ் பண்ணணும். இல்லை எரரே இருக்கக்கூடாது, ப்ராபபிலிட்டியில் எரரே இருக்கக்கூடாது அப்படின்னா இன்ஃபினிட்டி டைம்ஸே நம்ம எதிர்பார்க்குறது. ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் அடிக்கடி வர IS-456 இருக்குது. இங்கேயும் கோட்லையும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு M10 M15 அப்படின்னா 3.5 20-25க்கு 4 பாருங்கள். இந்த 2 ஞாபகம் வச்சுங்க. 2 to 4 3லேருந்து 6 வரைக்கும் போச்சுன்னா 5. மோர் தென் M16னா 6. இப்போ நிவா இது இந்த கோடில் இருக்கும். IS-456 5 வரைக்கும் இருக்கும். இந்த கோடில் 6 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு படிப்பாங்க. ஓகேங்களா. 1 ஃபஸ்ட்டு 3.5 4 5 அப்படின்னு. இந்த எக்ஸ் வேல்யூ இப்போதைக்கு தேவைப்படாது, பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது அஸ்யூம்டு. இங்கே பாருங்கள், அஸ்யூம்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நம்ம இவ்வளோ வரும்ன்றது அதாவது நம்மள்கிட்ட கொடுத்த மெட்டீரியலை வச்சு நம்ம இவ்வளோ ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு சொல்லி போடுறோம். பட் அதுலேயும் வந்து எவ்வளோ வேரியேஷன் இருக்கலாம் நம்ம அஸ்யூம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேஞ்சு. இப்போ அப்போ நீங்கள் என்ன குவாலிட்டி நீ அஸ்யூம் பண்ணுறோம் அதனால் இவ்வளோ வேரியேஷன் வரும்னா நம்ம அஸ்யூம் பண்ணுறது இங்கே வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து குட் டிகிரி கொஞ்சம் நல்லாவே குட் டிகிரி ஆஃப் சைட் கண்ட்ரோல் நல்லாவே மெஷர் பண்ணி போடுவோம். வெயிட் பேசிஸில் எடுப்போம் அப்படின்ற அந்த பேசிஸில் பண்ணும்போதுனா ஓகே. பட் நம்ம சைட்டில் போய் ஃபேராக கொஞ்சம் அந்தளவுக்கு ஃபேராக தான் பண்ணுவோம். ரொம்பலாம் இல்லை வால்யூம் பேசிஸ் எடுத்து போட்டுருவோம். நார்மலாக தான் இருக்கும். கொஞ்சம் அந்தளவுக்கு டிகிரி அந்தளவுக்கு நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த வேல்யூவை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். வேரியேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்கு 1 MPa. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஹையர் டிகிரி அந்த ஃபேர் டிகிரிக்கு வேணும்னா நம்ம நார்மலாக கொடுத்த அஸ்யூம் டிவியேஷன் 1 அமௌண்ட்டுக்கு 1 MPa இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் வந்து அஸ்யூம்லாம் பண்ணல, நான் வந்து ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம மினிமம் எத்தனை சாம்பிள் எடுத்து பண்ணணும்? 30 சாம்பிள் எடுத்து பண்ணணும். அதை தான் வச்சு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இந்த மாதிரி பேசிக்காக ஃபார்முலா இருக்கும். நார்மலாக படிச்சிருப்போம். எவ்வளோ வேரியேஷன் வருது அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் படிப்போம். ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் வேல்யூலேருந்து இண்டிவிஜுவல் வேல்யூ ஒவ்வொன்றும் எவ்வளோ வேரி ஆகுது அதோட ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n, அது n-1 அப்படின்ற நம்பர் ஆஃப் சாம்பிள். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேங்களா. இந்த மெத்தட்லாம் தேவையில்லை. IRC மெத்தட் தேவையில்லை. ரெண்டாவது எவ்வளவு டார்கெட் பண்ணிட்டோன்னு சொல்லியாச்சுங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்கிறோன்னா எவ்வளவு இப்போ இவ்வளோ டார்கெட் பண்ணால் எவ்வளோ வாட்டர் தேவை அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட். எவ்வளோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தேவை. இப்போ நம்ம டார்கெட் ஒரு கிராஃபை நம்ம IS-456 கொடுத்துருப்பாங்க ரெஃபரன்ஸுக்காக. இதே வழியும் திட்டமான வழியும் கிடையாது. ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. டார்கெட் ஸ்ட்ரென்த் இவ்வளவா இருந்ததுன்னா ஒவ்வொரு கர்வ் 1 கர்வ் 2 கர்வ் 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து சிமெண்ட்டு இது மாதிரி வேறு இதுக்கு 33லேருந்து 43 43லேருந்து 53 ஒவ்வொரு கிரேட் ஆஃப் சிமெண்ட்டை பொறுத்து கொடுத்துருப்பாங்க அந்த கர்வில். ஸோ நம்ம சப்போஸ் நம்ம டார்கெட் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வந்து PPC யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம டார்கெட் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ M20 அப்படின்னா 25 சம்திங் ஏதாவது இருக்குன்னு வச்சுப்போம். அந்ததுக்கு நேராக போயிட்டு இந்த கர்வில் எங்கே ஹிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இங்கே வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எடுப்போம். ஸோ இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எடுத்துக்கணும். பட் ஆனால் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நம்ம அரைவ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் இருக்குது. டியூரபிலிட்டி க்ரைட்டீரியா படி எவ்வளோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மினிமம் மேக்ஸிமம் இருக்கணும்னு இருக்குல்ல, அந்த டியூரபிலிட்டி ரெக்குயர்மெண்ட் படியும் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை இந்த சார்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த சார்ட்டு கொடுக்குறதே கரெக்டாகவும் கிடையாது. இந்த சார்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம் ஒரு பாயிண்ட்டு.
இந்த எஃப்டி அண்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இந்த கிராஃபில் இருந்து எடுக்கிறது. ரெண்டாவது வந்து டியூரபிலிட்டி ரெக்குயர்மெண்ட் படி மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க எக்ஸ்போஷரை வச்சு. எக்ஸ்போஷர்னா டியூரபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ அந்த இது படி எடுத்து 2ல் எது மினிமமான வேல்யூ நம்ம அதை எடுத்து அடாப்ட் பண்ணி அதை வச்சு ட்ரையல் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எடுக்கிறது. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் சொல்லியிருக்கேன். பட்டு அதோட குவான்டிட்டி என்ன, வாட்டர் கண்டென்ட் பின்னாடி ஒரு ஏர் கண்டென்ட் அதுக்கு தேவை. ஏர் கண்டென்ட் அப்படின்னா 3rd பாயிண்ட். இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பெரிய பெரிய சைஸ் அக்ரிகேட் போனால் வாய்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ 20 பார்த்தீங்கன்னா 1% வாய்ட்ஸு, 10 mm எடுத்துகிட்டோம்னா 1.5 பார்த்தீங்கன்னா தெரியும். சைஸ் அதிகமாக வாய்ட்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். சைஸாக வாய்ட் பெருசாக இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 20 mm போடும்போது பெருசாக தானே சார் இருக்கும்னா வாய்டோட சைஸு பெருசாக இருக்கும், ஒரு வாய்டோட சைஸு. பட் ஆனால் சின்னதாக போடும்போது அங்கே டெவலப் ஆகக்கூடிய வாய்டோட சைஸு சின்னதாக இருக்கும், ஆனால் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஏர் கண்டென்ட் இந்த வேல்யூ நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்லாட்டி நம்ம 5 சாம்பிள்ஸ் எடுத்து நீ டெஸ்ட் பண்ணி நீ கொடுக்கணும். இதுக்கு எவ்வளோ எடுக்கும்? 5 சாம்பிள். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு 30 சாம்பிள்ஸ். ஓகே. இப்போ வாட்டர் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் மட்டும் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கோடில் கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் அக்ரிகேட்டாக இருந்தால் 50 mm ஸ்லம்ப் வேல்யூக்கு நம்ம அட்மிச்சர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா எஸ்எஸ்டி அக்ரிகேட், சர்ஃபேஸ் சாச்சுரேட் ட்ரை. அந்த அக்ரிகேட்டில் மேலே மட்டும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, அந்த மாதிரி தான் சர்ஃபேஸ் சாச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை அக்ரிகேட், எஸ்எஸ்டி அக்ரிகேட் சொல்லுவாங்க. சாச்சுரேட்டடாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ட்ரை அக்ரிகேட், உள்ளுக்குலாம் வாட்டர் அந்தளவுக்கு ஊறிலாம் இருக்கக்கூடாது. எஸ்எஸ்டி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகேட்டை எடுத்துகிட்டு அதில் கெமிக்கல் எதுவுமே இல்லை, ஆங்குலர் அக்ரிகேட் 50 mm ஸ்லம்ப் வேணும்னா அந்த இதுக்குரிய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். 20 mm நல்லா படிச்சுங்க. எவ்வளவு? 186 kg/m3. ஒரு மீட்டருக்கு காங்கிரீட் போட போகிறோன்னா அதில் எவ்வளவு தேவை அப்படின்னா 186 kg தேவை. ஆனால் நம்ம வந்து 50 mm ஸ்லம்ப் தானே கொடுக்குறோம். ஸோ இப்போ வேறு சைஸ் ஆஃப் அக்ரிகேட் மாறுச்சுன்னா மாறும். பட் இந்த வரையிலும் படிக்க வேணாம். பட் இதை படிச்சுங்க. ஸ்லம்புக்கு நம்ம படித்தது 25 mm ஸ்லம்ப்னா ஓகே. சரி, நம்ம படித்தது 50 mm ஸ்லம்ப். இப்போ நம்ம அதோட ஹையராக வேணும்னா எவ்ரி +or-25 சப்போஸ் 75 வேணும்னா 3%, 100 mm வேணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 25 அடுத்து ஒரு 25, அப்போ 6% ஆட் பண்ணணும். ஸோ எவ்ரி 25 mm ஸ்லம்புக்கும் 3% வேரியேஷன் காட்டணும், அதிகப்படுத்தணும். குறைக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் குறைக்கணும், +or-3. இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். இந்த குவான்டிட்டி முக்கியம், 186ன்னு இதுவும் முக்கியம். ஓகேங்களா? மற்றபடி பிளாஸ்டிக் சைஸர் நம்ம நார்மலாக படிச்சிருப்போம். பிளாஸ்டிக் சைஸர் அப்படின்னு எடுத்துனா நார்மலாக 5 to 10 நீங்களும் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். சூப்பர் பிளாஸ்டிக் சைஸர் 20 to 30 நம்ம தெரிஞ்சுக்க. இது முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் கேட்குறது கிடையாது. இது வாட்டர் ரெடியூசர், இது சூப்பர் வாட்டர் ரெடியூசர், சூப்பர் பிளாஸ்டிக் சைஸர் அப்படின்றது. ஓகே, சரிங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ யார் இருக்கா மீதி இருக்கிறது? சிமெண்ட் கண்டென்ட். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோனா வெயிட் ஆஃப் வாட்டர் பை வெயிட் ஆஃப் சிமெண்ட். ஸோ வெயிட் ஆஃப் சிமெண்ட் எவ்வளோ அப்படின்னா இந்த ரேஷியோலேருந்து எடுத்தோன்னா வெயிட் ஆஃப் சிமெண்ட் கிடைக்கும். வெயிட் ஆஃப் சிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னா வெயிட் ஆஃப் சிமெண்ட் கண்டுபிடிக்கும்போது ஒரு நம்ம அந்த எக்ஸ்போஷர் கண்டிஷனை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ கண்டுபிடிச்சது படியும் எடுக்கணும். அந்த டியூரபிலிட்டி க்ரைட்டீரியா படி மினிமமாக எவ்வளோ சிமெண்ட் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு கிரேட் ஆஃப் கான்கிரீட்டுக்கு எக்ஸ்போஷர் பேசிஸில். ஸோ அதுபடி நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சிமெண்ட் கண்டென்ட் வேணும், மினிமம் எவ்வளோ சிமெண்ட் கண்டென்ட் வேணும், அந்த க்ரைட்டீரியாவும் அதை மீட் அவுட் பண்ணணும். அதுபடி நம்ம எடுப்போம். இதில் அடிஷ்னலாக நம்ம கெமிக்கல் அட்மிச்சர்ஸ் யூஸ் பண்ணால் வாட்டர் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம், இங்கே சொல்லியிருக்காங்கல்ல, இங்கே சொன்ன மாதிரி. பட் மினரல் அட்மிச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணால் 30% குறைச்சிக்கலாம், 20 to 30% குறைச்சிக்கலாம். சூப்பர் பிளாஸ்டிக் சைஸர் நார்மலாக வந்து 2% சிமெண்டீசியஸ் மெட்டீரியலை கெமிக்கல் அட்மிச்சர்ஸ் குறைக்கலாம்னு கொடுத்துருக்கேன். அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. சூப்பர் பிளாஸ்டிக் 2% சிமெண்டீசியஸ் குவான்டிட்டி சூப்பர் பிளாஸ்டிக் சைஸ்னால அதெல்லாம் குறைக்கிறோம், சிமெண்ட்லாம் குறைக்க முடியாது. அதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும்? சிமெண்ட் கண்டென்ட்டில் 2% நார்மலாக கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரொம்ப முக்கியம் கிடையாது. ஓகே, சரிங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு கவனிங்க. 1 m3 ஓகேங்களா, ஒரு காங்கிரீட் ரெடி பண்ணுறோம். இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொன்றா பார்த்தோம். ஃபஸ்ட்டு எடுத்துன்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு டார்கெட் பண்ணுறோம். ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி வச்சு ஒரு 5% தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வரணும். இது 5% எதிர்பார்க்காத ரிசல்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது வேணும் அப்படின்னா நம்மளுக்கு எது தேவை அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வேணும். அந்த டார்கெட் ஸ்ட்ரென்த் வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சோம். ஒரு ரேஷியோ அது. அந்த ரேஷியோவில் வாட்டர் கண்டென்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, வாட்டர் கண்டென்ட் மட்டும் எவ்வளோன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கும்? அக்ரிகேட் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அக்ரிகேட் இருக்க சர்ஃபேஸில் தான் அது ஃபில் பண்ண போகுது, லூப்ரிகண்டாகவும் ஆக்ட் ஆகணும். ஸோ வாட்டர் கண்டென்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேஷியோ வச்சு வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சா சிமெண்ட் கண்டென்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிமெண்ட் கண்டென்ட்டை வச்சு ஏன்னா ரேஷியோ தெரியும். அதில் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வெயிட் ஆஃப் வாட்டர் பை வெயிட் ஆஃப் சிமெண்ட்டு.
ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு சிமெண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, வாட்டர் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ப்ளஸ் இன்னொன்று வந்து நம்ம கோர்ஸ் அக்ரிகேட் அந்த அக்ரிகேட்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கோர்ஸ் அக்ரிகேட் வந்து எவ்வளோ வாய்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ஏர் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏர் எவ்வளோன்னு தெரிஞ்சு, சிமெண்ட் தெரிஞ்சிச்சு, வாட்டர் தெரிஞ்சிச்சு. வேறு என்ன வேணும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த இதில் ஃபைன் அக்ரிகேட் அண்டு கோர்ஸ் அக்ரிகேட், அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு பேசிக்கான கான்செப்ட் நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், 1 மீட்டர் கியூப் ஆஃப் காங்கிரீட், 1 மீட்டர் கியூப் ஆஃப் காங்கிரீட், 1 மீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் காங்கிரீட். ஸோ மற்ற எல்லாத்தோட வால்யூமே ஆட் பண்ணால் வரப்போகுது. மீதி இருக்கிறது யார், நமக்கு இல்லாத யார், அக்ரிகேட்டாக, அந்த அக்ரிகேட்டோட வால்யூம் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஹார்ட் ஆஃப் த ஃபார்முலா. அந்த ஃபுல் மிக்ஸ் டிசைனுக்குமே ஒரு கான்செப்ட் என்னென்னா, 1 மீட்டர் கியூப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸோட அப்சல்யூட் வால்யூம் எடுக்கணும். அப்சல்யூட் வால்யூம்னா இப்போ கோர்ஸ் அக்ரிகேட்னா அது ஆக்சுவலாக எவ்வளோ வால்யூமாக ஆக்குபை பண்ணுது. சும்மா ஃபில் பண்ணும்போது லூஸாக இருக்கும்போது வாய்ட்ஸ்லாம் வந்துடும், அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த வாய்ட்ஸ்லாம் நம்ம ஏர்ன்ட்டு தனியாக அக்கௌண்ட் பண்ணிடுறோம். அந்த வாய்ட்ஸ்க்குலாம் சம்டைம்ஸ் வாட்டர் போய் நிற்கும். ஸோ அதெல்லாம் அதில் அக்கௌண்ட் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸோட அப்சல்யூட் வால்யூம் எடுக்கணும், அதோட திட்டமான வால்யூம் எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பேசிக்காக இதில் ஜியோடெக் இதில் படித்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா ρs by ρw, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரேஷியோ. ஜிஎஸ் ஈக்குவல் டு ρs by ρw. ρsனா என்னது, மாஸ் ஆஃப் சாலிட்ஸ் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இன்ட்டு ρw. நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் வேணும். வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் எடுத்துனா ms டிவைட் பை ρw இன்ட்டு ஜிஎஸ். இந்த ஃபார்ம், இந்த எக்ஸ்பிரஷன் இதுபடி எல்லாத்தையும் இங்கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 1 மீட்டருக்கு எடுக்கும்போது இப்போ ஏரோட பர்சன்டேஜ் ஆல்ரெடி நமக்கு தெரியும், இங்கே கொடுத்தாச்சு. சிமெண்ட்டோடது, வாட்டரோடது, மாஸ் ஆஃப் சிமெண்ட் டிவைட் ஃபிசிக்கல் சிமெண்ட், ரோ ஆஃப் வாட்டர். அக்ரிகேட்டோடது குவான்டிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். பிளாஸ்டிக் சைஸர் யூஸ் பண்ணியிருந்த பிளாஸ்டிக் சைஸரோடது, ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணியிருந்தேன், ஃப்ளை ஆஷோடது. ஸோ இதிலெல்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தேவைப்படும், அதோட வால்யூம்ஸ்லாம் தேவை, அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தேவைப்படும். இதுதான் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கணும் முன்னாடியே. ஸோ இதில் வந்து வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஃபைன் அக்ரிகேட் வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் ரெண்டோட காம்பினேஷன். இது நார்மலாக ஒரு 70% வரும். 65 70% வந்து காங்கிரீட் அக்ரிகேட் தான் இருக்க போது. 60 70%, 0.7 அந்த ரேஞ்சில் 0.6 0.7 அந்த ரேஞ்சில் வருங்க. சரி, இப்போ அடுத்தது வரோம்னா எஸ்டிமேஷன் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட்டோட ப்ரொபோர்ஷன். இப்போ ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தெரிஞ்சிச்சு. இதில் கோர்ஸ் அக்ரிகேட் மட்டும் எவ்வளோ அப்படின்னா ஜோனை வச்சு பறிக்கணும். ஏன்னா வால்யூம் பாருங்கள், வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் இவ்வளோ வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் ரேஷியோ. டோட்டல் அக்ரிகேட்டில் கோர்ஸ் அக்ரிகேட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.5 அந்த இதுக்கு மட்டும் அப்ளிகபிள். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.5 இருக்கும்போது சப்போஸ் 20 mm அக்ரிகேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜோன் 2ல் எவ்வளோ வரும்னா 0.62. மொத்த அக்ரிகேட்டில் 60% தான், 62% யார் இருப்பாங்க, 20 ஜோன் 2ல் நம்மளுக்கு வந்துச்சுன்னா, ஃபைன் அக்ரிகேட் வந்து ஜோன் 2ல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கோர்ஸ் அக்ரிகேட் வந்து எவ்வளோ வரணும்னா டோட்டல் அக்ரிகேட் 0.62. ஓகே, கொஞ்சம் இது புரியணும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம இதில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.5 சொல்லியிருக்காங்க. பட் அதோட மார்ஜின் என்ன ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05, அதாவது 0.5லேருந்து 0.55 அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் போச்சுன்னா இதோட கோர்ஸ் அக்ரிகேட் வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோர்ஸ் அக்ரிகேட்டோட குவான்டிட்டி குறைச்சிக்கலாம். ஸோ மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு குறையும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தேவைப்படாது அதிகமாக, கோர்ஸ் அக்ரிகேட் குறையும். ஓகேவா, இது உல்ட்டாவாக இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05 அப்படின்னா நம்ம கோர்ஸ் அக்ரிகேட்டோட குவான்டிட்டி அப்படியே மைனஸ் ஆர் ப்ளஸ். இங்கே 0.05 அமௌண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னா நம்ம கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு வந்து அது சர்ஃபேஸில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் உனக்கு வாட்டர் வால்யூம் தேவைப்படுறது கம்மியாக இருக்கும், அதனால் குறைச்சிக்கலாம். ஏன்னா தண்ணி தான் அங்கே அதிகப்படுத்துகிறீங்களே, அதோட ப்ரொபோர்ஷனோட குறைச்சிக்கலான்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பம்பபிள் காங்கிரீட்டாக இருந்தால் 10% ரிடக்ஷன் பண்ணணும் கோர்ஸ் அக்ரிகேட்டோட. ஏன்னா பம்ப் பண்ணும்போது கோர்ஸ் அக்ரிகேட் அதிகமாக தான் கிளாக்கிங் நடக்கும். ஸோ அதனால் 10% ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நிறைய பையன் நான் சொல்லும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட் ஐடியாவை மட்டும் பாருங்கள், என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எது மனப்பாடம் பண்ணுறது என்னன்றதான் பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் தெரியும். அப்போ ஃபைன் அக்ரிகேட் மட்டும் எவ்வளோ, கோர்ஸ் அக்ரிகேட் மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம வெயிட் கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம ஆல்ரெடி பண்ண எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, காமா எஸ் பை காமா டபிள்யூ, ரோ எஸ் பை ரோ டபிள்யூ. அதில் வந்து weight of solids divided by gamma w into vs. இதுபடி அந்த வெயிட்டை வந்து அதானே ஜிஎஸ்னா என்ன, ரோ எஸ் பை ரோ டபிள்யூ சொல்லலாம், அது காமா எஸ் பை காமா டபிள்யூ சொல்லலாம். அந்த காமா எஸ்லேயே உனக்கு என்ன வந்துடும், வெயிட்னு வந்துடுது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வால்யூமும் அப்சல்யூட் வால்யூம், அந்த வால்யூமை வச்சு நீட்டாக கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ரொபோர்ஷனேட் எழுதுனீங்கன்னா மிக்ஸ் டிசைன் ப்ரொபோர்ஷனேட் எழுதலாம் அந்த வெயிட் பேசிஸில். ஆனால் நம்ம சைட்டில் கொடுக்கும்போது வால்யூம் பேசிஸில் தான் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது நம்ம பல்க் யூனிட் வெயிட் அதோட பல்க் யூனிட் வெயிட் எடுத்திருந்தோம்னா காமா பல்க்னா வெயிட் பை வால்யூம், நம்ம வெயிட்டு தெரியும் ஆல்ரெடி, வால்யூம் பல்க் வால்யூம் வேணும்னா அந்த பல்க் யூனிட் வெயிட்டால் டிவைட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டே எடுக்கலாம். ஸோ நார்மலாக சிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ரேஞ்ச் வருது அப்படின்னா பல்க் வால்யூம் இதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியங்களா? ஓகே. ஸோ இதை வச்சு எடுத்துக்கலாம். வால்யூம் பேசிஸ்லேயும் எழுதலாம், வெயிட் பேசிஸ்லேயும் எழுதலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை போய் நம்ம சைட்டில் போய் போட்டு பார்க்கணும், மிக்ஸ் டிசைன் போட்டு பார்க்கணும். இதில் ஒரு வாட்டி கிளியராக சொல்லணும்னா பாருங்கள். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மீட்டர் கியூப் போட போகிறோன்னா இல்லை தேவையான இன்க்ரீடியன்ஸோட அப்சல்யூட் வால்யூம்லாம் எடுத்தோம், ரைட்டுங்களா? சிமெண்ட் எவ்வளோ, ஃபைன் அக்ரிகேட் எவ்வளோ, கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளோ, வாட்ரு எவ்வளோ, ஏர் எவ்வளோ, பிளாஸ்டிசைசர் எவ்வளோ, இதை ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸோட ஸ்பெசிஃபிக் வால்யூம் எடுக்கணும், ஓகேங்களா? அந்த ஒரு மீட்டருக்கு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு. ப்ளஸ் இதில் அஸ்யூம் பண்ணது என்னென்னா நம்ம வந்து ஒரு 50 mm ஸ்லம்ப் வேணும், 70 mm ஸ்லம்ப் வேணும்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அதை பேசிஸில் தான் குட் டிகிரி ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ இது இங்கே வருமானம் நம்மளுக்கு தெரியணும்ல. ப்ளஸ் நம்ம டார்கெட் பண்ண ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. டார்கெட் பண்ண ஸ்ட்ரென்த் எப்போ தான் கண்டுபிடிக்க முடியும்? 28 நாள் கழிச்சு தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம அஸ்யூம் பண்ண ஸ்லம்ப் எப்போ வருதுன்றது அன்றைக்கே செக் பண்ண முடியும் காங்கிரீட் போடும்போது. ஸோ அதனால் இது திருப்பி ட்ரையல் போட்டு திருப்பி அதோட ஸ்லம்பை செக் பண்ணணும். வாட்டர் சிமெண்ட் அந்த ஸ்லம்பை செக் பண்ணணும். அந்த ஸ்லம்ப் கரெக்டாக வந்துச்சுன்னா பார்க்கணும். அப்படி ஸ்லம்ப் வரல அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ஸ்லம்ப் இல்லைன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை மாற்றணும். ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வேறு கம்பர் ஸ்ட்ரென்த்துக்கு வேறு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோக்கு வேறு கம்பர் ஸ்ட்ரென்த்து 20 days கழிச்சு வரும். இந்த சார்ட் மோஸ்ட்டாக அங்கே சைட்டில் போட மாட்டோம். பட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரலாம். நார்மலாக இது ஸ்ட்ரைட் லைன்லாம் கிடையாது, கொஞ்சம் கர்வ்டு லைனாக வரும். ரைட்டாக கம்பர் ஸ்ட்ரென்த்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை நம்ம பண்ணும்போது. பட் சைட்டில் பாருங்கள், இது 2 ரெக்குவயர்மெண்ட் ஃபில் பண்ணணும். ஸ்லம்ப் வேல்யூம் வரணும், அப்புறம் 28 daysல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து வரணும். இந்த டார்கெட் அந்த ஸ்ட்ரென்த் எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். 3 கியூப் எடுத்து உடச்சி பார்க்கணும். 3ஓட இண்டிவிஜுவல் வேரியேஷன் +or-15% இருக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது வச்சு தான் ஒரு டார்கெட் ஆவரேஜ் ஸ்ட்ரென்த்தே சொல்ல முடியும். இது பண்ண ஸ்ட்ரென்த்து டார்கெட் ஸ்ட்ரென்த். ஸோ இதுதான் இதில் இப்போ பண்ணது, ஓகேங்களா? இது ஒரு 2 சம் மட்டும் சொல்கிறேன்னு பார்த்துங்க. இப்போ 1 மீட்டர் கியூப் வந்து காங்கிரீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது பை வால்யூமில் கோர் செக்ரேட்டரி வந்து எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்டிமேஷனில் இருக்கிற மாதிரி கொஸ்டின். இப்போ ட்ரை வால்யூம் எவ்வளோ தேவை அப்படின்னா வெட் வால்யூம்லேருந்து 1. நம்ம வெட் வால்யூம் தான் நம்ம ஃபைனலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது காங்கிரீட்டு 1 மீட்டர் கியூப். பட் நம்ம ட்ரையாக யூஸ் பண்ணும்போது அதோட குவான்டிட்டி எவ்வளோனா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்ல. அப்போ தானே நம்ம தண்ணியில் ஊற்றும்போது வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ 54% எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ 1.4 மீட்டர் கியூப். ஸோ கோர் செக்ரேட்டரி மட்டும் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 1 + 2 + 4 டோட்டலாக 7ல் கோர் செக்ரேட்டரி மட்டும் எவ்வளோ 4, ஓகேங்களா? இன்ட்டு 1.54 இந்த மாதிரி எடுத்து கண்டுபிடிப்பாங்க. 0.88 மீட்டர் கியூப் 1 மீட்டர் கியூபில். இது மிக்ஸ் டிசைனில் எஸ்டிமேஷன் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் இது. இதான் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் காங்கிரீட் மிக்ஸ் டிசைன். இதில் ஒவ்வொருட சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் அவங்களோட வெயிட்டும் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஸ்பெசிஃபிக் அப்படியும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை என்ன அப்படின்னா இதில் வந்து இது மிஸ்ஸிங்காக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ வெயிட் ஆஃப் த ஃபைன் அக்ரிகேட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இது பெரிய சம் கேட்டு இதெல்லாம் வரும். அது நம்ம சொன்னது தான், எல்லாமே சேர்ந்து தான் உருவாக போகுது. அப்போ 1 மீட்டருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒவ்வொருத்தரோட குவான்டிட்டி என்ன வால்யூமாக எடுக்கலாம். வால்யூமுக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா ρS/ρW, VS weight of solids by volume of solids into ρW, VS கூடிய ஃபார்மில் அப்படி எழுதிக்கலாம். மனப்பாடம் பண்ணக்கூடாது, சும்மா அப்படி எழுதுனா ஈஸியாக வந்துடும். ஸோ இது 1 மீட்டர் கியூப் எடுத்துகிட்டு மீதி எந்த பேராமீட்டர் இல்லையோ அதெல்லாம் அப்படி எழுதணும்னா 1/1000 அப்படின்னா ρWன்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 400. நம்ம பார்த்தோம் வெயிட் ஆஃப் மாஸ் ஆஃப் சிமெண்ட், வெயிட் ஆஃப் சிமெண்ட் எவ்வளோ 400 kg டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் 3.2. நம்மளுக்கு யூனிட் வெயிட் வேணும், ஓகேங்களா? ρW இங்கே கொண்டு வந்தாச்சு, ஓகே. நோ ப்ராப்ளம். ρW காமனாக இருக்குன்னா 1/1000 வெளியே எடுத்துகிட்டு ஃபைன் அக்ரிகேட் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகே. இப்போ இதுக்கு இன்னொரு சம்மு. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட்டோட பர்சன்டேஜ் ஃபார் ஏ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.4 ஃபார் 20 mm அக்ரிகேட் ஃபார் ஜோன் 2. நம்ம படித்தோம் 0.5 வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவுக்கு அந்த ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குன்னா டோட்டல் அக்ரிகேட்டில் எவ்வளோ ரேஷியோ வரும்னா ஜோன் 2க்கு 0.62. பட் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இப்போ கொடுத்துருக்கு 0.4. நம்ம ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்கோம், எவ்ரி +or-0.05க்கு நம்ம இதை வந்து குறைச்சிக்கலாம். +or- -, -or+ அப்படின்னு -or + 0.01.
ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து குறையுது, எது குறையுது, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ குறைக்குது. அப்போ கோர்ஸ் எக்ரிகேட்டோட கண்டென்ட்டு அதிகப்படுத்திக்கலாம். ஸோ எவ்வளவுக்கு 0.02 + 0.02, ஸோ 0.64 ரேஷியோ. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் அங்கே நான் சொன்னது புரிஞ்சதான்னு பாருங்கள். ஓகே, அப்புறம் வந்து ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னா, இங்கே ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். என்னென்ன பேராமீட்டர்லாம் தேவை அப்படின்றது முன்னாடியே இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கிடையாது, பட் நெக்ஸ்ட் டிசைன் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். ஃபுல்லாகவே கிரேட் ஆஃப் காங்கிரீட் தான் வேணும். ரெக்வயர்ட் டேட்டா கிரேட் ஆஃப் காங்கிரீட் தேவை. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆமாங்களா? ஆமாம். டைப் அண்டு கிரேட் ஆஃப் சிமெண்ட், என்ன டைப் ஆஃப் சிமெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அந்த சார்ட்லேருந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எடுக்க முடியும். அந்த சார்ட்லேருந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எடுக்க முடியும். அதனால் டைப் ஆஃப் சிமெண்ட்டு நமக்கு தேவை. நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட்டோட சைஸ் இருந்தால் மட்டும்தான் ஏர் கண்டென்ட்டும் கண்டுபிடிக்க முடியும், வாட்டர் கண்டென்ட்டும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் வந்து எக்ஸ்போஷர் கண்டிஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மினிமம் எவ்வளோ சிமெண்ட்டு, மேக்ஸிமம் எவ்வளோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்னு நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் மிக்ஸ் டிசைன் பண்ணும்போது இந்த பேராமீட்டர் நமக்கு முன்னாடியே தேவை. அதுக்காக சொல்கிறேன். ஒர்க்கபிலிட்டி தேவைப்பட்ட எவ்வளோ ஒர்க்கபிலிட்டி அந்த சைட்டில் வேணும்னு சொன்னால் தான் அதுக்கேற்றப்ப நம்ம சிலம்பு எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கேற்றப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் வாட்டரை. இப்போ வந்து சூப்பர் பிளாஸ்டிக் தேவையில்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமை வச்சு தான் நம்ம செட்டிங் டைம் எவ்வளோ மினிமமாக இருக்கணும் அந்த சிமெண்ட்டுக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். மெத்தட் ஆஃப் பிளேசிங், இது பம்பபிள் அப்படின்னா நம்ம கோர்ஸ் கிரியேட்டை குறைக்கணும்ல, அந்த மெத்தட் ஆஃப் பிளேசிங் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆர்டினரியாக பண்ணுறீங்களா இல்லை பம்பபிள் பண்ணுறீங்களா? டிகிரி ஆஃப் குவாலிட்டி அட் த சைட்டுன்றது குட் டிகிரியா ஃபேர் டிகிரியா, அப்போ வச்சு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். கோர்ஸ் எக்ரிகேட் வந்து எப்படி இருக்குது, ஆங்குலராக இருக்கா, சப் ஆங்குலராக இருக்கா, ரவுண்டடாக இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் வாட்டர் கண்டென்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த சர்ஃபேஸில் ஃபுல்லாக இது பண்ணுறதுக்காக நம்ம ஆக்சுவலாக டேரெக்டாக கொடுத்து 186 kg/m ஆங்குலர் எக்ரிகேட்டுக்கு. அப்புறம் வந்து டைப் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் எதுக்கு தேவைன்னா ஜோனிங், அது எந்த ஜோனில் அந்த அக்ரிகேட் வருதுன்றது நம்ம சொல்ல வேண்டியது. அதோட கிரேடேஷன், இது ரெண்டுக்குமே இதுக்கு கிரேடேஷன் தேவைப்படும் அதுக்கு ஜோன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் வெதர் அந்த மினரல் அட்மிஷன்ஸ் தேவையில்லையா அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம வந்து சிமெண்ட் கரண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம சிமெண்ட் கரண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் தான் போக முடியும், 450 kg/m தான். சப்போஸ் அதோட அதிகமாக தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும், மினரல் அட்மிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஃப்ளையாஸ், ஜிஜிபிஎஸ், சிலிக்காஃபி, மெட்டாகாயோலின் அவங்கள யூஸ் பண்ணாத நம்ம வந்து சிமெண்ட் கண்டென்ட் தேவைப்படுறத அதிகமாக தேவைப்பட்டாலும் நம்மளால் அதை மீட் அவுட் பண்ண முடியும். இப்போ கெமிக்கல் அட்மிச்சர்ஸ் தேவையில்லையா அப்படின்னு பார்க்குறதுக்குமே வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல இது தேவைப்படும், வாட்டர் கண்டென்ட்டுக்காக இது தேவைப்படும். ஸோ அது போதும் நினைக்கிறது. இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் நான் சொன்னதெல்லாம் நல்ல பாயிண்ட். பட்டு ஓகே, எக்ஸாமில் டேரெக்டாக கேட்க முடியாது, பட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்துக்கலாம். இதில் வந்து என்னென்ன டேட்டா தேவைன்னா ஸ்பெசிஃபிக் டேட்டா தேவை, வாட்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், அப்போ தான் வந்து நம்ம பல்கிங் இதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் வாட்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். கிரேடிங் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட், ஸோ இந்த பேராமீட்டர்லாம் தேவை. ஸோ மிக்ஸ் டிசைன் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல சாப்டர், நான் வாஸ்ட்டு, பட் இதுக்கு ஷார்ட் டேர்ம்லாம் சொல்லியிருக்கோம், பட் ஷார்ட் டேர்ம்லேயே சொல்லி முடிச்சிருக்கேன். பட் இது ஓகே தான், இது வரைக்கும் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். பட் லெஃப்ட் ரைட் படிக்கும்போது எது முக்கியமான ஒன்று இருக்கோ அதை மட்டும் பார்த்தா போதும். இதை ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். என்னென்னா நம்மள்ட்ட இருக்க மெட்டீரியல், நம்ம இப்போ ஒரு காங்கிரீட் ஒரு இடத்துல காங்கிரீட் போட போகிறோம், நம்மள்ட்ட இருக்க மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எவ்வளோ வாய்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ தண்ணி தேவை, என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது, இப்போ சிமெண்ட் கண்டு இவ்வளோ நிறைய தேவைப்படுது, அப்போ வேறு எதாவது ஆட் பண்ணலாமா, தண்ணி வந்து குறைக்க வேண்டியிருக்கு, அப்போ வேறு எதாவது ஆட் பண்ணலாமா, எந்த விதத்தில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நல்ல குவாலிட்டியை இந்த மெயின்டைன் பண்ணால் இவ்வளோ ஸ்லம்ப் வரும், அப்போ அது சைட்டில் வருமா, அவ்வளோ டார்கெட் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாத்தையுமே இனிஷியலாகவே நம்ம அசஸ் பண்ணி ஒரு ப்ரொப்போர்ஷனை வந்து அரைவ் பண்ணுறது தான் மிக்ஸ் டிசைன். இது புரிஞ்சிருக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு ஆப்டிமாக பண்ண முடியும். நம்மள்ட்ட இருக்க மெட்டீரியல் வச்சு நம்ம சொல்ல முடியுது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வால்யூம் பேசிஸில் இருந்து அதுவாக 1:5:3 அப்படின்னு சிம்பிளி கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால் இது வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு எக்கனாமிக்கலான டிசைனை கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ.